செடியாய வன்மலைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியான வேங்கடவா நின்கொலின் வாசல், அடியாரும் வானவரும் அறம்பெயரும் கிடந்தி எங்கும் படியாய் கிடந்து உன் போலவாய் காண்பினே. உலகெங்கும் இருக்கின்ற சீனிவாசன் பஞ்சாங்கம் டிவினர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய பதிவில் இந்த வார ராசிய பலன்களை பற்றி பார்ப்போம். முதலில் மேஷராசி. மேஷராசியிலே பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிநாதன் செவ்வாய் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கிறார். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல குருபவான் இருப்பதனால் தைரியமாக காரியங்களை செய்வீர்கள், அதில் நீங்கள் வெற்றியும் பெறுவீர்கள். அதுவும் சந்திர கேந்திரத்திலே செவ்வாய் இருப்பது மிகவும் சிறப்பானது. சென்ற வாரம் இருந்த அந்த பிரச்சனைகள் எல்லாம் இந்த வாரம் நீங்கிவிடும் என்று எதிர்பார்க்கலாம். சென்ற வாரத்தில் உங்களுக்கு சந்திராஷ்ட தோஷம் இருந்தது, அவையெல்லாம் இந்த வாரம் நீங்கி விடுகிறது. இந்த வாரம் ஓரளவு நினைத்ததெல்லாம் சாதிக்கக்கூடிய புது முயற்சிகள் வெற்றி தரக்கூடிய வாரமாகவே அமைந்திருக்கிறது. 3ஆம் இடத்தில் செவ்வாய் இருப்பது இளைய சகோதரனுக்கு சிறு உடல் பாதைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். ஆனால் உங்களுக்கு நல்ல யோகம் முன்னேற்றம் இருக்கிறது. 4ஆம் இடத்தில் குருபான் உச்சம் பெற்றிருப்பது நண்பர்கள் உறவினர்கள் உதவிகள் செய்வார்கள். மேலும் சுபகாரியங்களுக்கு சென்றுவிட்டு வருவீர்கள். தெய்வஸ்தானங்களுக்கு யாத்திரைகளை செய்வீர்கள். நல்ல தரிசனம் கிடைக்க பெறுவீர்கள். தாயின் ஆரோக்கியத்தின் குறைபாடுகள் நீங்கும். 5ஆம் இடத்திலே சூரியன் புதன் கேட்டிருப்பது மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். குழந்தைகள் நல்ல முன்னேற்றத்தையும் ஊக்கத்தையும் பெறுவார்கள், சந்தோஷத்தை அடைவார்கள். 6ஆம் இடத்திலே சுக்கரன் நீச்சம் பெற்றிருப்பதனால் மனைவியின் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. மேசராசியிலே இருப்பவர்கள் பெண்ணாக இருந்தால் புருஷனுடைய ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. இந்த வாரம் உங்கள் ராசிக்கு லாபசத்தில் ராகுவான் இருப்பது உங்கள் வீட்டிற்கு தாத்தா பாட்டி போன்றவர்கள் உங்களுக்கு அனுகூலமாக செயல்படுவார்கள். அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள். விரயஸ்தானத்தில் சனி பகவான் இருப்பது செலவினங்கள் அதிகமாக இருக்கும். முக்கியமாக தொழில் காரணமாக செலவினங்கள் அதிகமாக இருக்கும். எவ்வளவு லாபம் வந்தாலும் அத்தனையும் செலவினங்கள் ஆகும். ஆனால் குருடைய பார்வை சனி பகவானுக்கு இருப்பதனால் அத்தனையும் சுப செலவாகவே மாறிவிடும். இந்த வாரம் மேஷராசி நல்ல நாட்கள். மேஷராசியிலே பிறந்து அசுநிலை பிறந்தவர்களுக்கு ஆகஸ்ட் 26 புதன்கிழமை, ஆகஸ்ட் 28 வெள்ளிக்கிழமை நல்ல நாட்கள். பரணியிலே பிறந்தவர்களுக்கு ஆகஸ்ட் 23 ஞாயிற்றுக்கிழமை, ஆகஸ்ட் 27 வியாழக்கிழமை நல்ல நாட்கள். கிருத்திகை உணாகபாத்திலே பிறந்தவர்களுக்கு ஆகஸ்ட் 23 ஞாயிற்றுக்கிழமை, ஆகஸ்ட் 26 புதன்கிழமை, ஆகஸ்ட் 28 வெள்ளிக்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக, உங்களுக்கு 7 சனி நடந்து கொண்டிருக்கிறது. 6ஆம் இடத்தில் சுக்கரன் நீச்சம் பெற்றிருக்கிறார். ஆகவே வாழ்க்கை தன்னுடைய ஆரோக்கியத்தில் சிறிது பின்னடைவு ஏற்படும். மேலும் உங்களுக்கும் வாழ்க்கை துணைக்கும் சிறு சிறு கருத்து வேற்றுமைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். செலவினங்கள் அதிகமாகும். இதற்கெல்லாம் பரிகாரமாக வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி தாயாருக்கு நெய் தீபம் வைக்க வேண்டும். சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கு நல்லெண்ணெய் தீபம் வைக்க வேண்டும். இந்த தீப வழிபாடுகளின் மூலமாக மேசராசியிலே இந்த வாரம் முழுமைக்கும் நன்மைகளை அடைந்து சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் சுக்கரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் நீச்சம் பெற்றிருந்தாலும் 5ஆம் இடத்தில் திருவோணஸ்தானம். ஆகவே பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தி கொடுக்காது. இருந்தாலும் அந்த சுக்கரனுக்கு செவ்வாய் பார்வை சனி பார்வை இருக்கனால் பிரயாணங்கள் செய்யும் போது எச்சரிக்கை தேவை. முக்கியமாக 2 சக்கர வாகனங்கள் 4 சக்கர வாகனங்களை நீங்கள் ஓட்டிக்கொண்டு, நீங்கள் டிரைவராக இருந்து நீங்கள் ஓட்டிக்கொண்டு செல்லும் போது இரவு நேரத்தில் செல்வதை முடிந்தவரை தவிர்க்க வேண்டும். முக்கியமாக சிட்டி லிமிட் தாண்டி வெளியூர் செல்வதை தவிர்க்க வேண்டும். மற்றபடி டிரைவர் வைத்து கொண்டு செல்பவர்களுக்கு பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. இந்த வாரம் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே செவ்வாய் இருப்பது மற்றவர்களுடன் பேசும்போது எச்சரிக்கையை தவிர முடிந்தவரை விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. 3ஆம் இடத்தில் குரு உச்சம் பெற்றிருப்பது தைரியமாக காரியங்களை செய்வீர்கள், அதில் நீங்கள் வெற்றியும் பெறுவீர்கள். இளைய மூத்த சகோதரர்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சகோதரர்களுடைய ஆதரவு உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். 4ஆம் இடத்திலே சூரியன் புதன் கேது இருப்பது தாய் உங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை வழங்குவார்கள். தாயின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். அவர்கள் சொல்படி கேட்டு நல்ல முன்னேற்றத்தை அடைவீர்கள். நண்பர்கள் உறவினர்கள் உதவிகள் செய்வார்கள். தொழில்துறையில புதிய முயற்சிகளை செய்யலாம். அனைத்து முயற்சிகளும் வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். 5ஆம் இடத்தில் சுக்கரன் இருப்பது குழந்தைகள் மீது மிகுந்த அன்பை செலுத்துவீர்கள். பூர்வ புண்ணிய சொத்துக்களில் சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் விரைவில் தீர்ந்துவிடும் என்று உறுதியாக நீங்கள் நம்பலாம். இந்த வாரம் ரிஷபராசியிலே பிறந்தவர்கள் சந்திராஷ்டம் தோஷம் இருக்கு. ரிஷபராசியிலே பிறந்தவர்களுக்கு ஆகஸ்ட் 22 சனிக்கிழமை பகல் 2:49 முதல் ஆகஸ்ட் 24 திங்கட்கிழமை இரவு 3:06 வரை சந்திராஷ்டகம். ஆக ரிஷபராசியிலே பிறந்தவர்களுக்கு
ஆகஸ்ட் 23 ஞாயிற்றுக்கிழமை, ஆகஸ்ட் 24 திங்கட்கிழமை, இந்த 2 நாட்கள் முழு சந்திராஷ்ட தினங்கள். இந்த சந்திராஷ்ட தினங்கள் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சற்று யோசித்து நிதானம் செய்ய வேண்டும். அவசரப்பட்டு செய்யக்கூடிய முடிவுகள் தோல்விகளை ஏற்படுத்தி கொடுக்கும். 10ஆம் இடத்துல ராகு பகவான் இருப்பது தொழில்துறையில அலைச்சல் மிக அதிகமாக இருக்கும். அலைச்சல் இருந்தாலும் வளர்ச்சியும் கூடவே இருக்கும். சிலருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் ஏற்படுத்தி கொடுக்கும். தாராளமாக வெளிநாடு சென்று விட்டு வரலாம். லாபஸ்தானத்துல சனி பகவான் இருப்பது தொழில்துறையில நல்ல லாபம் இருக்கிறது. ஆனால் லாபத்தை வெளியில சொன்னால் திருஷ்டி ஏற்பட்டு அதனால் லாபங்கள் குறையும். ஆகவே உங்களுக்கு வரக்கூடிய வருமானங்கள் லாபத்தை பார்த்து முற்றிலுமாக வெளியில சொல்வதை தவிர்ப்பது நல்லது. இந்த வாரம் ரிஷபராசி நல்ல நாட்கள். ரிஷபராசி இந்த கிருத்திகை 2, 3, 4 பாதங்களை பிறந்தவர்களுக்கு ஆகஸ்ட் 26 புதன்கிழமை, ஆகஸ்ட் 28 வெள்ளிக்கிழமை நல்ல நாட்கள். ரோகிணியில பிறந்தவர்களுக்கு ஆகஸ்ட் 27 வியாழக்கிழமை நல்ல நாள். மிருகஷம் 1, 2 பாதங்களை பிறந்தவர்களுக்கு ஆகஸ்ட் 26 புதன்கிழமை, ஆகஸ்ட் 28 வெள்ளிக்கிழமை, இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்தும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம். இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் சுக்கரன் நீச்சம் பெற்ற 5ஆம் இடத்திலே இருப்பது. பிரயாணத்திலே அக்கறையாக இருக்க வேண்டும். முக்கிய முடிவுகள் எடுக்கும் போது சிறிது யோசித்து நிதானத்தை எடுக்க வேண்டும். இதற்கு பரிகாரமாக வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி தாயாருக்கும், செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கும் நெய்தீபம் வைப்பது மிகவும் சிறப்பானது. இந்த தீப வழிபாடுகளின் மூலமாக ரிஷபராசி இந்த வாரம் முழுமைக்கும் நன்மைகளை அடைந்து சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசியில பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் சந்திராஷ்ட தோஷம் இருக்குது. மிதுன ராசி பிறந்தவர்களுக்கு ஆகஸ்ட் 24 திங்கட்கிழமை இரவு 3:06 முதல் ஆகஸ்ட் 27 வியாழக்கிழமை பகல் 1:35 வரை சந்திராஷ்டகம். ஆக மிதுன ராசி பிறந்தவர்களுக்கு ஆகஸ்ட் 25 செவ்வாய்க்கிழமை, ஆகஸ்ட் 26 புதன்கிழமை, ஆகஸ்ட் 27 வியாழக்கிழமை, இந்த 3 நாட்கள் முழு சந்திராஷ்ட தினங்கள். இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சிறிது யோசித்து நிதானத்தை செய்ய வேண்டும். அவசரப்பட்டு செய்யக்கூடிய முடிவுகள் தோல்விகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வாரம் உங்கள் ராசி பலனாக பார்க்கும்போது உங்கள் ராசியிலே செவ்வாய் இருப்பது ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. உடல் உஷ்ணம் ஏற்படும். அதன் காரணமாக சரியான நேரத்தில் தூக்கம் வராது. ஆனால் சரியான நேரத்தில் தூங்குவதுதான் ஆரோக்கியத்திற்கு நல்லது. காரமான பொருட்களையும் அஜீரணம் ஏற்படுத்தக்கூடிய உணவுப் பொருட்களையும் சாப்பிடுவதை முற்றிலுமாக தவிர்த்து விடுவது நல்லது. 2ஆம் இடத்துல குரு பகவான் இருப்பது குடும்பத்தில் சுப காரியங்கள் விரைவில் நடக்கும். அதற்கான முகாந்திரங்கள் இந்த வாரம் உங்களுக்கு தெரியும். நல்ல காரியங்களுக்கு, சுப காரியங்களுக்கு சென்றுட்டு வருவீர்கள். அதற்குரிய செலவினங்கள் ஆகும். அதற்குரிய வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். குடும்ப உறுப்பினர்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களை விட உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு யோகத்தை தரக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கிறது. 3ஆம் இடத்துல சூரியன் புதன் கேது இருப்பது தைரியமாக காரியங்களை செய்வீர்கள். ஆனால் சிறிது எச்சரிக்கை உணர்வுடன் இருப்பதுதான் நல்லது. 4ஆம் இடத்துல சுக்கரன் இருப்பது தாயின் ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள் நீங்கும். தாயின் நல்ல ஆரோக்கியத்துடன் இருப்பார்கள். நல்ல முன்னேற்றத்தை அடைவார்கள். நீங்களும் நல்ல முன்னேற்றத்தை அடைவீர்கள். இந்த வாரம் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல ராகு பகவான் இருப்பது தந்தைக்கு உங்களுக்கும் சிறு சிறு கருத்து வேற்றங்கள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். ஆனால் பெரிய பிரச்சனைகள் ஏற்படுத்தாது. விட்டு கொடுத்து பேசினால் எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கும். 10ஆம் இடத்துல சனிபான் வக்கரம் பெற்றது. தொழில்துறையில அலைச்சல் மிக அதிகமாக இருக்கும். அலைச்சல் அதிகமானாலும் வளர்ச்சியும் கூடவே இருக்கும். ஆகவே பயப்படுவதற்கு ஒன்றுமில்லை. இந்த வாரம் மிதுன ராசி நல்ல நாட்கள். மிதுன ராசி பிறந்து மிருகசீரிஷம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஆகஸ்ட் 23 ஞாயிற்றுக்கிழமை, ஆகஸ்ட் 28 வெள்ளிக்கிழமை நல்ல நாட்கள். திருவாதிரை பிறந்தவர்களுக்கு ஆகஸ்ட் 28 வெள்ளிக்கிழமை நல்ல நாள். புனர்பூசம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஆகஸ்ட் 23 ஞாயிற்றுக்கிழமை, ஆகஸ்ட் 28 வெள்ளிக்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக இந்த வாரத்திலே நீங்கள் சிறிது எச்சரிக்கை உணர்வுடன் இருக்க வேண்டும். ஏனென்றால் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே சுக்கிரன் நீச்சம் பெற்றிருப்பது, மேலும் இந்த வாரத்திலே சந்திராஷ்டக தோஷம் இருப்பது. ஆகவே சிறிது எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். இதற்கு பரிகாரமாக செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கும், புதன்கிழமை பெருமாளுக்கும், வியாழக்கிழமை குரு பகவானுக்கும் நல்லெண்ணெய் தீபம் வைக்க வேண்டும். இந்த 3 நாள் தீபம் ஏற்றினால் மிதுன ராசி பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தோஷத்தில் கூட எந்த பிரச்சனையும் இல்லாமல் நன்மைகளை அடைந்து சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து கடகராசி. கடகராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் சந்திராஷ்ட தோஷம் இருக்குது. கடகராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வார கடைசியிலே ஆகஸ்ட் 27 வியாழக்கிழமை பகல் 1:35 முதல்
ஆகஸ்ட் 29 சனிக்கிழமை இரவு 9:37 வரை சந்திராஷ்டகம். ஆக கடகராசியிலே பிறந்தவர்களுக்கு ஆகஸ்ட் 28 வெள்ளிக்கிழமை, ஆகஸ்ட் 29 சனிக்கிழமை, இந்த 2 நாட்கள் மூலம் சந்திராஷ்ட தோஷம் உள்ள நாட்கள். இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சிறிது யோசித்து நிதானத்தை செய்ய வேண்டும். அவசரப்பட்டு செய்யக்கூடிய முடிவுகள் தோல்விகளை ஏற்படுத்திக் கொடுக்கும். இந்த வாரம் உங்கள் ராசியில குரு பகவான் இருப்பது சந்திராஷ்டகம் இருந்தாலும் தெய்வ வழிபாடு உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். தெய்வ அருள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். குலதெய்வ அருள் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல சூரியன் புதன் கேது இருப்பது புத்திசாலித்தனமாக பேசி காரியத்தை சாதித்துக் கொள்வீர்கள். அந்த சந்திராஷ்டகமான இந்த வார கடைசியிலே வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை மாத்திரம் சிறிது எச்சரிக்கையாக இருந்தால் போதுமானது. 3ஆம் இடத்துல சுக்கிரன் நீச்சம் பெற்று செவ்வாய் சனியினால் பார்க்கப்படுகிறார். ஆகவே இளைய சகோதரனுடைய ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. இளைய சகோதரனுக்கு சிறு உடல் பாதை என்றாலும் உடனடியாக சரி செய்து கொள்வது மிகவும் சிறப்பானது. இளைய சகோதரனிடம் நீங்கள் வாக்குவாதங்களை செய்யாமல் இருந்தாலே குடும்பத்தில் நல்ல ஒற்றுமையை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல ராகு இருந்தாலும் உங்கள் ராசியில குரு பகவான் இருப்பதனால் பெரிய தோஷங்கள் பிரச்சனைகள் ஏற்படுத்தாது. ராகுவின் தோஷம் எதுவும் செய்யாது. 9ஆம் இடத்துல சனி பகவான் வக்கரம் பெற்றிருப்பது தந்தைக்கு உங்களுக்கும் கருத்து வேற்றுமைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். தந்தை சிறிது பிடிவாதமாக இருப்பது போல் உங்களுக்கு தோன்றும். ஆனால் குருடைய பார்வை நல்ல இதமான நட்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும். 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் செவ்வாய் இருப்பது குழந்தைகளுடைய படிப்புக்காக, தொழில் தேவைக்காக செலவினங்கள் ஆகும். அந்த செலவினங்களுக்கு ஏற்ற வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். தெய்வ அருளினால் நல்ல வருமானம் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. இந்த வாரம் கடகராசி நல்ல நாட்கள். கடகராசிலிருந்து புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஆகஸ்ட் 23 ஞாயிற்றுக்கிழமை, ஆகஸ்ட் 27 வியாழக்கிழமை நல்ல நாட்கள். அனுஷத்திலே பிறந்தவர்களுக்கு, அதாவது பூசமத்திலே பிறந்தவர்களுக்கு ஆகஸ்ட் 26 புதன்கிழமை நல்ல நாள். ஆயில்யத்திலே பிறந்தவர்களுக்கு ஆகஸ்ட் 23 ஞாயிற்றுக்கிழமை, ஆகஸ்ட் 27 வியாழக்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றி, முன்னேற்றம், சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக, இந்த வாரம் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே ராகு இருந்து உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல சுக்கிரன் இருப்பது இளைய சகோதரனுக்கு உடல் உபாதைகள், அவர்களுடன் சிறு கருத்து வேற்றுமைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். அதற்கு பரிகாரமாக வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி தாயாருக்கு நெய்தீபம் வைக்க வேண்டும். இந்த தீப வழிபாட்டின் மூலமாக கடகராசி இந்த வாரம் முழுமைக்கும் நன்மைகளை அடைந்து சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து சிம்மராசி. சிம்மராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் சூரியன் உங்கள் ராசியிலே ஆட்சி பலத்துடன் இருக்கிறார். நினைத்ததெல்லாம் சாதிப்பீர்கள். உங்களுக்கு அஷ்டம சனி நடந்து கொண்டிருந்தாலும் அந்த சனிக்கு குருடைய பார்வை இருப்பதனால் அஷ்டம சனி பெரிய உபாதை ஏற்படுத்தாது. இருந்தாலும் தேவையில்லாத சிறு சிறு பிரச்சனைகளுக்காக அவமானம் ஏற்படுவது போன்ற ஒன்று சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சிறிது எச்சரிக்கை உணர்வுடன் இருப்பதுதான் நல்லது. கிழங்கு வகைகளை சாப்பிடுவதையும் அஜீரணம் ஏற்படுத்தக்கூடிய உணவுப் பொருட்களை சாப்பிடுவதையும் முற்றிலுமாக தவிர்த்து விட வேண்டும். உங்களுக்கு சிறுநீரகத்தில் சிறு கோளாறுகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். அடுத்து உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல சுக்கிரன் நீச்சம் பெற்று இருந்து செவ்வாய் சனியினால் பார்க்கப்படுகிறார். ஆக வாழ்க்கையினுடைய ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. வாழ்க்கை துணைக்கு சிறு உபாதை என்றாலும் உடனடியாக மருத்துவரிடம் காண்பிப்பது நல்லது. 7ஆம் இடத்துல ராகுவான் இருப்பது உங்களுக்கு உங்கள் வாழ்க்கை துணைக்கும் சிறு சிறு கருத்து வேற்றுமைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். ஆனால் பெரிய தோஷங்கள் பிரச்சனைகள் எதுவும் ஏற்படுத்தாது. என்றால் 8ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தாலும் குருவால் பார்க்கப்படுகிறார். விரயஸ்தானத்திலே குரு பகவான் இருப்பது சுபவிரயங்கள் நடக்கும். அதற்குரிய வருமானம் கஷ்டப்பட்டு நீங்கள் பெற முடியும். லாபஸ்தானத்திலே செவ்வாய் இருப்பது மூத்த சகோதரனுக்கு உங்களுக்கும் சிறு சிறு கருத்து வேற்றுமைகள் ஏற்படுத்தி அதன் பிறகு சரியாகும். சகோதர வழியிலே உங்களுக்கு லாபங்கள் ஏற்படத்தான் வாய்ப்பு இருக்கிறது. பெரிய பிரச்சனைகள் ஏற்படுத்தாது. மேலும் புதிதாக வீடு மனை வாங்குவதற்காக முயற்சிகள் செய்யலாம். எதிர்காலத்தில் அது நல்லபடியாக நடக்கும். அதற்கான முயற்சிகள், அதற்கான வேலைகள் இப்பொழுது நீங்கள் தொடங்கலாம். இந்த வாரம் சிம்மராசிலிருந்து நல்ல நாட்கள். சிம்மராசிலிருந்து மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆகஸ்ட் 26 புதன்கிழமை, ஆகஸ்ட் 28 வெள்ளிக்கிழமை நல்ல நாட்கள். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆகஸ்ட் 23 ஞாயிற்றுக்கிழமை, ஆகஸ்ட் 27 வியாழக்கிழமை நல்ல நாட்கள். உத்தரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஆகஸ்ட் 23 ஞாயிற்றுக்கிழமை, ஆகஸ்ட் 26 புதன்கிழமை, ஆகஸ்ட் 28 வெள்ளிக்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக, உங்களுக்கு அஷ்டம சனி நடந்து கொண்டிருக்கிறது. 2ஆம் இடத்தில் சுக்கிரன் நீச்சம் பெற்றிருப்பது குடும்பத்தில் வாழ்க்கை துணைக்கு சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுக்கும் வாழ்க்கை துணைக்கும் சிறு சிறு கருத்து வேற்றங்கள் ஏற்படுத்தும். இதற்கெல்லாம் பரிகாரமாக
வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி தாயாருக்கும் சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கும் நெய் தீபம் வைத்துவிட்டு வர வேண்டும். இந்த தீப வழிபாட்டின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் சிம்மராசியின் நன்மைகளை அடைந்து சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து கன்னிராசி. கன்னிராசியில பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிலேயே சுக்கிரன் நீச்சம் பெற்றிருக்கிறார். உங்கள் ராசிநாதன் விரயஸ்தானத்திலே இருக்கிறார். செலவினங்கள் மிக மிக அதிகமாக இருக்கும். புதன் சூரியனுடன் சேர்ந்திருப்பதால் உடல் உஷ்ணமடைய வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே காரமான பொருட்களை சாப்பிடுவதை தவிர்ப்பது நல்லது. மேலும் உங்கள் ராசிக்கு சனியுடைய பார்வை செவ்வாயுடைய பார்வை இருப்பதனால் எந்த முடிவை எடுப்பதாக இருந்தாலும் சிறிது யோசித்து நிதானத்தை எடுக்க வேண்டும். அவசரப்பட்டு எடுக்க முடிவுகள் தோல்விகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் பிரயாணங்களிலும் எச்சரிக்கை தேவை. பாதுகாப்புடன் செல்வதுதான் மிகவும் சிறப்பானது. உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் ராகுவான் இருப்பது பழைய பாக்கிகள் வசூலாகும். தொழில்துறையிலே புதிய முயற்சிகள் செய்யலாம். ஆனால் அகலக்கால் வைக்காமல் அந்த முயற்சிகளை செய்ய வேண்டும். பழைய பாக்கிகள் வருவதை வைத்து வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குங்கள். மற்றவர்களுக்கு கடன் கொடுப்பதை இந்த வாரம் தவிர்ப்பது நல்லது. 7ஆம் இடத்தில் சனி வக்கரம் பெற்றிருப்பது உங்களுக்கு உங்கள் வாழ்க்கை துணைக்கும் சிறு சிறு கருத்து வேற்றுமைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். ஆனால் பெரிய தோஷங்கள் பிரச்சனைகள் ஏற்படுத்தாது. குழந்தைகளால் செலவினங்கள் அதிகமாகும். அது எதிர்காலத்தில் அவர்களுடைய வளர்ச்சிக்கு உதவும். 10ஆம் இடத்தில் செவ்வாய் இருப்பது தொழில்துறையிலே உங்களுக்கு நிறைய அலைச்சல்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். எந்த காரியத்தை எடுத்தாலும் 1க்கு 2 முறை செய்யக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். ஆனால் வெற்றி உங்கள் பக்கம் இருக்கிறது. லாபஸ்தானத்தில் குருவான் உச்சம் பெற்றிருப்பது எங்கும் எதிலும் லாபம் என்ற சூழ்நிலை தான் உருவாகும். முக்கியமாக உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைக்கும் கருத்து வேற்றுமை இருந்தாலும் வாழ்க்கை துணினால் நீங்கள் லாபத்தை அடைவீர்கள். தாயின் ஆரோக்கியத்தின் இந்த குறைபாடுகள் நீங்கும். தாய் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார்கள். தந்தையின் உங்களுக்கு ஆதரவாகவே செயல்படுவார்கள். விரயஸ்தானத்தில் சூரியன் புதன் கேதுப்பது செலவினங்கள் மிக அதிகமாக இருக்கும். அதற்குரிய வருமானம் நீங்கள் கஷ்டப்பட்டு பெற வேண்டியிருக்கும். இந்த வாரம் கன்னிராசி நல்லவர்கள் கன்னிராசியில் பிறந்த உத்தரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஆகஸ்ட் 23 ஞாயிற்றுக்கிழமை, ஆகஸ்ட் 26 புதன்கிழமை, ஆகஸ்ட் 28 வெள்ளிக்கிழமை நல்ல நாட்கள். ஹஸ்தம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு ஆகஸ்ட் 27 வியாழக்கிழமை நல்ல நாள். சித்திரை 1, 2 பாதங்களை பிறந்தவர்களுக்கு ஆகஸ்ட் 23 ஞாயிற்றுக்கிழமை, ஆகஸ்ட் 26 புதன்கிழமை, ஆகஸ்ட் 28 வெள்ளிக்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றி, முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக உங்கள் ராசிநாதன் புதன் விரயஸ்தானத்தில் இருப்பது செலவினங்கள் மிக அதிகமாக இருக்கும். மேலும் சனியுடைய பார்வை உங்கள் ராசிக்கு இருப்பதால் திருஷ்டி மிக அதிகமாக இருக்கிறது. இதற்கெல்லாம் பரிகாரமாக புதன்கிழமை பெருமாளுக்கும் சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கும் நல்லெண்ணெய் தீபம் வைத்துவிட்டு வர வேண்டும். இந்த தீப வழிபாடுகளின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் கன்னிராசியின் நன்மைகளை அடைந்து சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து துளாராசி. துளாராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் சுக்கன் உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் இருக்கிறார். விரயஸ்தானத்தில் இருந்து சனியினால் பார்க்கப்படுகிறார். ஆகவே இந்த வாரம் மருத்துவ செலவுகள் சிறிது அதிகமாக இருக்கும். அதற்குரிய வருமானம் நீங்கள் பெறுவீர்கள். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே ராகுவான் இருப்பது குழந்தைகள் சிறிது கோபத்துடன் உங்கள் மீது இருப்பார்கள். ஆனால் சமாதானமாக பேசிக்கொள்வது உங்களுக்கும் அவர்களுக்கும் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். 6ஆம் இடத்திலே சனி பகவான் இருப்பது பழைய பாக்கிகள் வசூலாகும். தொழில்துறையை புதிய முயற்சிகளை செய்யலாம். அனைத்து நிமிஷமும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். 9ஆம் இடத்திலே செவ்வாய் இருப்பது தந்தைக்கும் உங்களுக்கும் நல்ல அந்யோன்யம் இருக்கும். மனைவியால் நல்ல ஆதாயம் உங்களுக்கு கிடைக்கும். அது இந்த துளாராசி பெண்ணாக இருந்தால் புருஷனால் உங்களுக்கு நல்ல ஆதாயம் கிடைக்கும். 10ஆம் இடத்துல குரு உச்சம் பெற்றிருப்பது தொழில்துறையிலே புதிய முயற்சிகளை செய்யலாம். நல்ல மாற்றங்களை செய்து கொள்ளலாம். அந்த மாற்றங்கள் அனைத்தும் நல்ல மாற்றங்களாகவே இருக்கும். பழைய பாக்கிகள் வசூலாகும். பழைய பாக்கிகள் வசூலானதை வைத்து தொழில்துறையை விருத்தி செய்வதற்கான காலமாக இந்த வாரம் இருக்கிறது. லாபஸ்தானத்தில் சூரியன் புதன் கேது ஆகிய கிரகங்கள் இருப்பது உங்கள் பிறப்பு ஜாத்தில் ஏதாவது தோஷங்கள் இருந்தால் அந்த தோஷங்களுக்கான பரிகாரங்கள் இந்த வாரம் நீங்கள் செய்து கொள்ளலாம். பரிகாரம் செய்வதற்கு ஏற்ற வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கிறது. முக்கியமாக மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவதற்காக திருவோணம் நட்சத்திரமான புதன்கிழமை என்று லக்ஷ்மி ஹைகிருவரை வணங்குவது மிகவும் சிறப்பானது. விரயஸ்தானத்தில் சுக்கன் இருப்பது செலவினங்கள் ஆகும். அந்த செலவினங்களுக்கு ஏற்ற வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். தொழில் அலைச்சல் காரணமாக சரியான நேரத்தில் தூக்கம் வராது. ஆனால் சரியான நேரத்தில் தூங்குவதுதான் ஆரோக்கியத்திற்கு நல்லது. இந்த வாரம் துளாராசி நல்ல நாட்கள். துளாராசியில் பிறந்து சித்திரை 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஆகஸ்ட் 23 ஞாயிற்றுக்கிழமை, ஆகஸ்ட் 26 புதன்கிழமை, ஆகஸ்ட் 28 வெள்ளிக்கிழமை நல்ல நாட்கள்.
சுவாதிலே பிறந்தவர்களுக்கு ஆகஸ்ட் 26 புதன்கிழமை, ஆகஸ்ட் 27 வியாழக்கிழமை, ஆகஸ்ட் இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். விசாகம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஆகஸ்ட் 23 ஞாயிற்றுக்கிழமை, ஆகஸ்ட் 27 வியாழக்கிழமை, ஆகஸ்ட் 28 வெள்ளிக்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக, உங்கள் ராசிநாதன் சுக்கன் உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் நீச்சம் பெற்றிருப்பதனால் உடல் பலகீனம் அடைய வாய்ப்பு இருக்கிறது, மனம் பலகீனம் அடைய வாய்ப்பு இருக்கிறது. அதற்கு பரிகாரமாக வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி தாயாருக்கு நீதிமம் வைத்து விட்டு வர வேண்டும். இந்த தீப வழிபாட்டின் மூலமாக துலா ராசியில் இருந்தவர் இந்த வாரம் முழுமைக்கும் நன்மைகளை அடைந்து சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசியில பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் இருப்பது அலைச்சல் மிக மிக அதிகமாக இருக்கும். சில நேரம் தேவையில்லாமல் அவமானக்குட்படக்கூடிய சூழ்நிலைகள் கூட உருவாகும். ஆனால் எச்சரிக்கையுடன் செயல்பட்டால் அந்த பிரச்சனையிலிருந்து நீங்கள் விடுபட முடியும். என்றால் உங்கள் ராசிக்கு குருடைய பார்வை உச்ச பார்வை இருக்கிறது, தெய்வ பலம் நன்றாக இருக்கிறது. முக்கியமாக குலதெய்வ அருளினால் நீங்கள் நன்மைகளை அடையக்கூடிய வாய்ப்பு இந்த வாரம் நிறையவே இருக்கிறது. ஆகவே 8ஆம் இடம் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் இருப்பது அலைச்சல் ஏற்பட்டாலும் பிரச்சனை இல்லாமல் இருப்பதற்கான வழிமுறைகள் குலதெய்வ வழிபாட்டினால் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் ராகுவான் இருப்பது உங்கள் தாய்க்கு உடல் வலி, மூட்டு வலி, முதுகு வலி வர வாய்ப்பு இருக்கிறது. மேலும் நண்பர்கள் உறவினர்கள் மூலமாக சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு அதன் பிறகு சரியாகும். ஆனால் பெரிய தோஷங்களை ஏற்படுத்தி கொடுக்காது. 5ஆம் இடத்தில் சனி வக்கரம் பெற்றிருப்பது குழந்தைகள் சிறிது அடம் அதிகமாக பிடிப்பார்கள். ஆனால் விட்டு கொடுத்து பேசினால் பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். 8ஆம் இடத்தில் செவ்வாய் பகை பெற்று இருக்கிறார். ஆகவே மற்றவருடன் பேசும்போது மிகுந்த எச்சரிக்கையை தவிர முடிந்தவரை விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. 9ஆம் இடத்திலே குரு பகவான் இருக்கிறார். தந்தை ஸ்தானமான 9ஆம் இடத்தில் குரு பகவான் இருப்பது தந்தை உங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை வழங்குவார்கள். தந்தையின் ஆதரவு முழுவதும் உங்களுக்கு கிடைக்கும். தந்தையின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். தெய்வஸ்தல யாத்திரையில் நல்ல தரிசனம் கிடைக்கும். தெய்வஸ்தல யாத்திரை வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். 10ஆம் இடத்தில் சூரியன், புதன், கேது ஆகிய கிரகங்கள் இருப்பது இந்த வாரம் தொழில்துறையிலே நல்ல வளர்ச்சி இருக்கிறது, முன்னேற்றம் இருக்கிறது, சந்தோஷம் இருக்கிறது. 10ஆம் இடத்தில் சூரியன், புதன், கேது ஆகிய கிரகங்கள் இருப்பது தொழில்துறையில புதிய முயற்சிகளை செய்யலாம். அதில் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். தொழில்துறையில நல்ல புத்திசாலித்தனமாக செயல்பட்டு காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள். புதிய முயற்சிகள் வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனால் அலைச்சலுடன் தான் அந்த வெற்றி உங்களுக்கு இருக்கும். இந்த வாரம் லாபஸ்தானத்திலே சுக்கன் இருப்பது வாழ்க்கை துணையினால் நல்ல லாபம் இருக்கிறது. வாழ்க்கை துணையின் ஆரோக்கியங்களுக்கு நல்ல மருத்துவம் கிடைத்து அவர்கள் நல்ல ஆரோக்கியத்தை அடைவார்கள். இந்த வாரம் விருச்சிக ராசி நல்ல நாட்கள். விருச்சிக ராசியிலிருந்து விசாகம் 4வது பாதத்திலே பிறந்தவர்களுக்கு ஆகஸ்ட் 23 ஞாயிற்றுக்கிழமை, ஆகஸ்ட் 27 வியாழக்கிழமை, ஆகஸ்ட் 28 வெள்ளிக்கிழமை 3 நாட்கள் நல்ல நாட்கள். அனுஷத்திலே பிறந்தவர்களுக்கு ஆகஸ்ட் 26 புதன்கிழமை, ஆகஸ்ட் 28 வெள்ளிக்கிழமை நல்ல நாட்கள். கேட்டையிலே பிறந்தவர்களுக்கு ஆகஸ்ட் 23 ஞாயிற்றுக்கிழமை, ஆகஸ்ட் 27 வியாழக்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக, உங்கள் ராசிநாதன் செவ்வாய் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருப்பது தேவையில்லாத சிறு சங்கடங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது, அலைச்சல் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. அதற்கு பரிகாரமாக செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கோ அல்லது லட்சுமி நரசிம்மருக்கோ நெய் தீபம் வைத்து அர்ச்சனை செய்துவிட்டு வர வேண்டும். உங்கள் பேரில் அர்ச்சனை செய்துவிட்டு வர வேண்டும். இதன் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் நன்மைகளை அடைந்து சந்தோஷத்தை அடைவீர்கள் என்பது உறுதி. அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் குருவான் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் இருந்தாலும் குரு உச்சம் பெற்றிருக்கிறார். ஆகவே உங்கள் பெயர் புகழ் வெளியிலே பரவும். ஆனால் உங்கள் ஊரிலே பெரிய புகழ் இருக்காது. 8ஆம் இடத்திலே குரு பகவான் இருப்பது தெய்வஸ்தல யாத்திரைகளை செய்வீர்கள், நல்ல தரிசனம் கிடைக்க பெறுவீர்கள், நல்ல முன்னேற்றத்தையும் அடைவீர்கள். ஆனால் அந்த முன்னேற்றம் எல்லாம் வெளியில் தான் இருக்குமே தவிர சொந்த ஊரிலே இருக்காது. ஆக வெளியூரில் வேலை செய்பவர்கள் நல்ல லாபத்தை அடைவார்கள், முன்னேற்றத்தை அடைவார்கள். சொந்த ஊரில் வேலை செய்பவர்கள் சிறிது பின்னடைவை அடைவார்கள். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் ராகுவான் இருப்பது தைரியமாக காரியங்களை செய்வீர்கள். நல்ல போகம் இருக்கிறது, வீரியம் இருக்கிறது, விவேகம் இருக்கிறது, புத்திசாலித்தனம் இருக்கிறது. அதன் மூலமாக காரியத்தை சாதித்துக் கொள்வீர்கள். 4ஆம் இடத்திலே சனிபான் வக்கரம் பெற்றிருப்பது தாயின் ஆரோக்கியத்தில் சிறு பின்னடைவு ஏற்படும். உங்களுக்கு உங்கள் தாய்க்கும் கருத்து வேற்றுமைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. நண்பர்கள் உறவினர்கள் மூலமாக சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு அதன் பிறகு சரியாகும். புதிய முயற்சிகளில் சிறிது எச்சரிக்கை தேவை. இருந்தாலும் அந்த சனிபானும் குருடைய பார்வை இருப்பதால் பெரிய தோஷங்கள் இல்லாமல் நீங்கள் காப்பாற்றிக் கொள்ளலாம். 7ஆம் இடத்திலே செவ்வாய் இருப்பது கணவன் மனைவிக்கு நல்ல அன்யோன்யம் ஏற்படுத்தி கொடுக்கும்.
இந்த வாரம் வாழ்க்கை துணை மீது மிகுந்த அன்பை செலுத்துவீர்கள், அவர்களும் பரஸ்பரம் உங்கள் மீது அன்பை செலுத்துவார்கள். 8ஆம் இடத்துல குருபான் இருப்பது காரமான பொருட்களையும் அஜீர்ணம் ஏற்படுத்தக்கூடிய உணவுப் பொருட்களையும் அதிகமான ட்ரை பொருட்களையும், அதாவது வெளியில விற்கக்கூடிய ட்ரை பொருட்களையும் சாப்பிடுவதை முடிந்தவரை தவிர்க்க வேண்டும். நீர் ஆகாரத்துடன் நிறைய பழங்கள் காய்கறிகள் சாப்பிடுவது நல்லது. இல்லாவிட்டால் அஜீர்ண கோளாறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. 9ஆம் இடத்துல சூரியன் புதன் கேது இருப்பது நல்ல பாக்கியம் இருக்குது, முன்னேற்றம் இருக்கிறது, வாழ்க்கை துணையால் நல்ல லாபம் இருக்கிறது, தந்தை நல்ல ஆலோசனைகள் வழங்குவார்கள், அதன்படி செயல்பட்டால் வெற்றியும் கிடைக்கும், தந்தையின் ஆரோக்கியம் நன்றாகவே இருக்கும். 10ஆம் இடத்துல சுக்கன் இருந்தாலும் நீச்சம் பெற்றிருந்தாலும் சுக்கன் என்பது 10ஆம் இடத்துல இருப்பது ஒரு வகையில் உங்களுக்கு நல்லதுதான். தொழில்துறை அலைச்சல் இருந்தாலும் வளர்ச்சியும் கூடவே இருக்கும், முன்னேற்றம் நன்றாகவே இருக்கும், புதிய முயற்சிகளை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். இந்த வாரம் தனுஷ் ராசி நல்ல நாட்கள். தனுஷ் ராசியில் பிறந்த மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆகஸ்ட் 26 புதன்கிழமை, ஆகஸ்ட் 28 வெள்ளிக்கிழமை நல்ல நாட்கள். பூராடத்திலே பிறந்தவர்களுக்கு ஆகஸ்ட் 23 ஞாயிற்றுக்கிழமை, ஆகஸ்ட் 27 வியாழக்கிழமை நல்ல நாட்கள். உத்திராடம் 1ஆம் பாதத்திலே பிறந்தவர்களுக்கு ஆகஸ்ட் 23 ஞாயிற்றுக்கிழமை, ஆகஸ்ட் 26 புதன்கிழமை, ஆகஸ்ட் 28 வெள்ளிக்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக, தனுசு ராசியிலே பிறந்தவர்கள் உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனியாக சனி பகவான் 4ஆம் இடத்தில் இருப்பது சிறு பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் அஷ்டம குரு உங்களுக்கு ஆரோக்கியத்தில் சிறு பிரச்சனை ஏற்படுத்தி கொடுக்கும். இதற்கு பரிகாரமாக சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கும் வியாழக்கிழமை குரு பகவானுக்கும் நல்லெண்ணெய் தீபம் அல்லது நெய் தீபம் ஏற்றிவிட்டு வரலாம். இந்த தீப வழிபாட்டின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் நீங்கள் நன்மைகளை அடைந்து சந்தோஷத்தை அடைவீர்கள் என்பது உறுதி. அடுத்து மகர் ராசி. மகர் ராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் சனி பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருக்கிறார். உங்கள் ராசிக்கும் குருடைய பார்வை, உங்கள் ராசிநாதனுக்கும் குருடைய பார்வை, ஆகவே தெய்வ பலம் நன்றாக இருக்கிறது. ஆகவே தெய்வ பலத்தினால் நீங்கள் காரியத்தை சாதித்துக் கொள்வீர்கள். 2ஆம் இடத்திலே ராகுவான் இருப்பது பகை பெற்றிருப்பதால் மற்றவர்களுடன் பேசும்போது எச்சரிக்கை தேவை. முடிந்தவரை உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடன் பேசும்போது விவாதத்தை தவிர்ப்பது நல்லது. 3ஆம் இடத்துல சனி பகவான் இருப்பது குருடைய பார்வையுடன் இருப்பது தெய்வஸ்தானங்களுக்கு யாத்திரைகளை செய்வீர்கள், நல்ல தரிசனம் கிடைக்க பெறுவீர்கள், பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையாகவே கிடைக்கும். 6ஆம் இடத்துல செவ்வாய் இருப்பது பழைய பாக்கிகள் வசூலாகும், தொழில்துறை விருது நன்றாக இருக்கிறது, எந்த விதமான போட்டிகள் வந்தாலும் அந்த போட்டிகளில் நீங்கள் வெற்றியும் பெறுவீர்கள். படித்த மாணவர்களுக்கு இன்டர்வியூல உங்களுக்கு வெற்றி கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்கிறது. 7ஆம் இடத்துல குருபான் இருப்பது உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைக்கும் இருக்கின்ற பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி நன்மைகளை அடைவீர்கள். முக்கியமாக இந்த வாரம் புதன்கிழமை முதல் நல்ல யோகத்தையும் முன்னேற்றத்தையும் அடையக்கூடிய வாரமாக அமைந்திருக்கிறது. 8ஆம் இடத்துல சூரியன் புதன் கேது இருப்பது பிரச்சனைகளை எதிரில் கையாண்டு அதில் நீங்கள் வெற்றியும் பெறுவீர்கள், சந்தோஷத்தை அடைவீர்கள். ஆனால் தோல்வி ஏற்படுமோ என்ற பயம் இருக்கும். ஆனால் பயப்படாமல் காரியத்தை சாதித்துக் கொள்ளுங்கள், அது உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். 9ஆம் இடத்தில் சுக்கன் இருப்பது தந்தையின் ஆரோக்கியத்தில் சிறு பின்னடைவு, என்றால் சுக்கன் நீச்சமாக இருப்பது சிறு பின்னடைவு ஏற்பட்டு பிறகு சரியாகும். ஆனால் பெரிய ஆபத்துக்கள் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் கிடையாது. இந்த வாரம் மகராசி நல்ல நாட்கள். மகராசியிலிருந்து உத்திராடம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஆகஸ்ட் 23 ஞாயிற்றுக்கிழமை, ஆகஸ்ட் 26 புதன்கிழமை, ஆகஸ்ட் 28 வெள்ளிக்கிழமை நல்ல நாட்கள். திருவோணத்தில் பிறந்தவர்களுக்கு ஆகஸ்ட் 27 வியாழக்கிழமை நல்ல நாள். அவிட்டம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஆகஸ்ட் 23 ஞாயிற்றுக்கிழமை, ஆகஸ்ட் 26 புதன்கிழமை, ஆகஸ்ட் 28 வெள்ளிக்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக, உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் சூழ்நிற்பது உடல் சிறிது உஷ்ணமடைய வாய்ப்பு. அதுக்கு பரிகாரமாக ஞாயிற்றுக்கிழமை சிவலிங்கத்துக்கு நெய்தீபம் வைத்து விட்டு வர வேண்டும். இந்த தீப வழிபாட்டின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கு மகராசி நன்மைகளை அடைந்து சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து கும்பராசி. கும்பராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசியிலே ராகுவான் இருப்பது கோபப்படக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். இருந்தாலும் கோபத்தை தவிர்ப்பது உங்களுடைய ஆரோக்கியத்திற்கும் நல்லது, உங்களுடைய செயல்பாட்டிற்கும் நல்லது. 2ஆம் இடத்தில் சனிவான் வக்கரம் பெற்றிருப்பதனால் மற்றவர்களுடன் பேசும்போது எச்சரிக்கை தேவை. முடிந்தவரை விவாதத்தை தவிர்க்க வேண்டும். பழைய பாக்கிகள் வசூலாவதில் தாமதமாகத்தான் வசூலாகும். 2ஆம் இடத்தில் சனிவான் இருப்பது தனப்பிராப்தி நன்றாகவே இருக்கிறது, ஆனால் தாமதமாக அந்த தனப்பிராப்தி கிடைக்கும்.
5ஆம் இடத்துல செவ்வாய் இருப்பது உத்தியோகஸ்தருக்கு விரைவில் பதவி உயர்வு கிடைக்கும், இடமாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அதற்கான செயல்பாடுகள் முகாந்திரங்கள் இந்த வாரம் நீங்கள் செய்யலாம். 6ஆம் இடத்துல குருபான் இருப்பது தெய்வபலம் நன்றாக இருக்கிறது இந்த வாரம். ஆனால் கடன் கொடுப்பதையும் கடன் வாங்குவதையும் தவிர்க்க வேண்டும். 6ஆம் இடத்துல குருபான் இருப்பது அதாவது தனகாரகன் 6ஆம் இடத்துல இருப்பதால் இந்த வாரம் கடன் வாங்கினால் எளிதில் நீங்கள் கடன் அடைக்க முடியாது. கடன் கொடுத்தால் எளிதில் அதை திரும்ப பெறவும் முடியாது. ஆகவே பண விஷயத்தில் சிறிது எச்சரிக்கை தேவை. 7ஆம் இடத்துல சூரியன் புதன் கேது இருப்பது வாழ்க்கை துணைக்கு நல்ல முன்னேற்றம் யோகம் இருக்கிறது. உங்களால் உங்கள் வாழ்க்கை துணைக்கு நல்ல முன்னேற்றம் யோகம் சந்தோஷம் ஆகியவை இருக்கிறது. 8ஆம் இடத்துல சுக்கிரன் நீச்சம் பெற்றிருந்தாலும் சுக்கிரன் உங்கள் ராசிக்கு சுப கிரகமாக இருப்பதனால் ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகளுக்கு நல்ல மருத்துவம் கிடைக்கும், நல்ல சந்தோஷத்தை அடைவீர்கள், நல்ல யோகத்தையும் அடைவீர்கள், நல்ல முன்னேற்றத்தையும் பெறுவீர்கள். உங்கள் ராசிக்கு அதிபதியான சனிபான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருப்பது மிகவும் சிறப்பான ஒன்று. இந்த வாரம் கும்பராசி நல்ல நாட்கள். கும்பராசியிலிருந்து அவிட்டம் 3-4 பாதங்களை பிறந்தவர்களுக்கு ஆகஸ்ட் 23 ஞாயிற்றுக்கிழமை, ஆகஸ்ட் 26 புதன்கிழமை, ஆகஸ்ட் 28 வெள்ளிக்கிழமை நல்ல நாட்கள். சதயத்திலே பிறந்தவர்களுக்கு ஆகஸ்ட் 26 புதன்கிழமை, ஆகஸ்ட் 27 வியாழக்கிழமை நல்ல நாட்கள். பூரட்டாதி 1, 2, 3 பாதங்களை பிறந்தவர்கள் ஆகஸ்ட் 23 ஞாயிற்றுக்கிழமை, ஆகஸ்ட் 27 வியாழக்கிழமை, ஆகஸ்ட் 28 வெள்ளிக்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றி முன்னேற்றம் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக உங்களுக்கு 7.5 சனி நடந்து கொண்டிருப்பதனால் இந்த வாரம் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல சனி இருந்து 7.5 சனி வக்கரகத்தில் இருப்பதனால் சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கு நெய் தீபம் வைத்து விட்டு வர வேண்டும். அதே போலவே சனிக்கிழமை சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம், முதலில் நல்லெண்ணெய் தீபம் சனி பகவானுக்கு வைத்து விட்டு அதன் பிறகு ஆஞ்சநேயருக்கு நெய் தீபம் வைத்து விட்டு வர வேண்டும். மேலும் சுக்கிரன் 8ஆம் இடத்தில் நீச்சம் பெற்றிருந்தால் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி தாயாருக்கு நெய் தீபம் வைக்க வேண்டும். இந்த தீப வழிபாடுகளின் மூலமாக கும்பராசி இந்த வாரம் முழுமைக்கும் நன்மைகளை அடைந்து சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து மீனராசி. மீனராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலிருந்து உங்கள் ராசியை பார்வையிடுகிறார். ஆகவே உங்கள் ஆரோக்கியத்தின் இந்த குறைபாடுகளுக்கு நல்ல மருத்துவம் கிடைக்கும், நல்ல முன்னேற்றம் ஏற்படுத்தி கொடுக்கும், நல்ல தன வருமானமும் இருக்கிறது. புதிய முயற்சிகளை செய்யலாம், அதில் வெற்றியை கிடைக்கும். இதுவரை குழந்தை பாக்கியம் இல்லாத மீனராசிக்கு விரைவில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். உங்கள் ராசினை சனிபான் வக்கரம் பெற்றிருப்பது எல்லா காரியமும் சிறிது தாமதமாக நடக்கும். மேலும் வேலை செய்யும் இடத்தில் உடல் உழைப்பு அதிகமாக தேவைப்படும். மேலும் வேலை செய்யும் இடத்துல வேலைப்பளு அதிகமாக இருக்கும். முக்கியமாக உத்தியோகஸ்தர்கள் வேலைப்பளு அதிகமாக இருக்கும். அதிகமான வேலைப்பளு இருந்தாலும் எதிர்காலம் சிறப்பாகவே அமைய இருக்கிறது. அதற்குரிய வருமானம் உங்களுக்கு விரைவில் கிடைக்கும். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே செவ்வாய் இருப்பது நண்பர்கள் உறவினர்கள் உதவிகள் செய்வார்கள். சிறிது பகை பாராட்டுவது போல் உங்களுக்கு தோன்றினாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அவர்களாகவே திரும்பி வந்து உங்கள் மீது நட்பு பாராட்டுவார்கள். தாயின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். தாய் உங்களுக்கு அனுசனையாக நடந்து கொள்வார்கள். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல குருபான் இருப்பது குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கிறது, யோகம் இருக்கிறது. குழந்தைகளால் நல்ல சந்தோஷம் இருக்கிறது. மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். 6ஆம் இடத்திலே சூரியன் புதன் கேது ஆகிய கிரகங்கள் இருப்பது லட்சுமி கடாட்சம், பழைய பாக்கிகள் வசூலாகும். தொழில்துறை விருத்தி நன்றாகவே இருக்கும். கணவன் மனைவிக்குள் இந்த பிரச்சனைகள் விரைவில் தீர்ந்துவிடும். 7ஆம் இடத்துல சுக்கிரன் நீச்சம் பெற்று இருப்பதால் வாழ்க்கை துணைக்கு சிறு ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். ஆனால் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. தகுந்த மாத்திரைகள் மருந்துகள் கிடைத்து நன்மைகளை அடைவீர்கள். விரயஸ்தானத்தில் ராகுவான் இருப்பது சைனசுகமான விரயஸ்தானத்தில் ராகுவான் இருப்பது செலவினங்கள் அதிகமாக இருக்கும். அதற்குரிய வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். மேலும் இந்த வாரம் விரயஸ்தானத்தில் ராகுவான் இருப்பதனால் தொழில்துறை அலைச்சல் காரணமாக சரியான நேரத்தில் தூக்கம் வராது. ஆனால் சரியான நேரத்தில் தூங்குவது தான் ஆரோக்கியத்திற்கு நல்லது. இந்த வாரம் மீனராசி நல்ல நாட்கள். மீனராசியில் பிறந்து பூரட்டாதி 4வது பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஆகஸ்ட் 23 ஞாயிற்றுக்கிழமை, ஆகஸ்ட் 27 வியாழக்கிழமை, ஆகஸ்ட் 28 வெள்ளிக்கிழமை நல்ல நாட்கள். உத்திரட்டாதிலே பிறந்தவர்களுக்கு ஆகஸ்ட் 26 புதன்கிழமை, ஆகஸ்ட் 28 வெள்ளிக்கிழமை நல்ல நாட்கள். ரேவதிலே பிறந்தவர்களுக்கு ஆகஸ்ட் 23 ஞாயிற்றுக்கிழமை, ஆகஸ்ட் 27 வியாழக்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றி முன்னேற்றமும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. இவ்வாறாக இந்த வார ராசி பலன்களை பற்றி பார்த்தோம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் இணைவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.